வாருங்கள் நண்பர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கடல் போல் பணம் தரும் கடகம் ராகு என்ற தலைப்பின் கீழ் ராகு அமர்ந்த கடகத்திலிருந்து கிடைக்கும் அதிர்வலைகளை கிரகித்த கிரகங்கள் வலிமை பெற்று யோக பலன்களை எப்படி கொடுக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளில் அமர்ந்திருந்தால் பெரும் யோகத்தினை தந்து விடுகிறார். இந்த பதிவில் நாம் கடகத்தில் ராகு அமர்ந்து தரும் யோகத்தினை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். பிரபல இசை அமைப்பாளர் ஓம்கார் பிரசாத் நய்யார் 1950 ஆண்டுகளில் பிரபலமாக இருந்தவர். இவர் ஒரு படத்திற்கே ஊதியமாக 1 லட்சம் அந்த காலத்தில், அதாவது 1950 மிகப்பெரிய தொகையினை ஊதியமாக பெற்று வந்தவர். இவருடைய ஜாதகத்தினைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இவர் பிறந்தது துலாம் லக்னம், விருச்சிகத்தில் சனி செவ்வாய், தனுசுவில் புதன், மகரத்தில் குரு சந்திரன் கேது, சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், கடகத்தில் ராகு. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கடகராகு எப்படி பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றித்தான். இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பஞ்சமகா புருஷ யோகங்கள் எதுவும் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எதுவும் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான சொல்லிக்கொள்ள முடியான எந்த பெரிய யோகங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், இவருக்கு கடகராகு கடல் போல பணத்தினை அள்ளி தந்தது. அது எப்படி என்பதை பார்க்கலாம். கடகத்தில் ராகு அமர்ந்திருந்தால் கவலை இல்லாத மனிதர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பணம் எந்த விதத்திலாவது வந்து கொண்டே இருக்கும். இவர் பிறந்த துலாம் லக்னத்திற்கு 10 ராகு, அதுவும் கடகராகுவாக வந்ததால் தொழில் சிறப்பு ஏற்பட்டது. ராகு தரும் அமிர்த ஒளியினை பெறும் கிரகங்கள் ராகுவிற்கு சரியான கோண கேந்திரத்தில் இருக்க வேண்டும். அப்படித்தான் இவருக்கு ராகு நின்ற வீட்டிற்கு கோணத்தில் சனி அமர்ந்து வலிமை பெற்றார். ராகு நின்ற வீட்டதிபதியான கடகத்திற்கு யோகரான செவ்வாய் இங்கு சனியோடு இணைந்து அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து விடுகிறார். அடுத்ததாக குரு துலாம் லக்னத்திற்கு பாவி என்றாலும் ராகு நின்ற கடகத்திற்கு யோகராகி ராகு நின்ற லக்ன அதிபர் சந்திரனோடு இணைந்து குரு சந்திர யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது பாருங்கள், ராகுவின் பார்வையில் குரு சந்திரன் இணைந்து யோகத்துடன் ராகுவின் பார்வையினை பெறுகிறார்கள், வலிமையும் பெற்று விடுகிறார்கள். ராகு பொதுவாக சூரியன் சந்திரனால் பிறந்த ஒளிக்கற்றையாகும். அதனைத்தான் நாம் அமிர்த ஒளி என்கிறோம். இங்கு ராகுவின் பார்வையில் சூரியன் சந்திரன் இணைவினை பார்க்க முடிகிறது. எவ்வளவு அற்புதமான யோக அமைப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். இவர் ஏராளமான பணத்தினை ஈட்டினார். கடகராகு அல்ல பணத்தினை தந்து கொண்டே இருந்தார். கடகராகுவின் யோகத்தினை பெற்ற சனியும் குரு மனம் சளைக்காத அளவிற்கு பணத்தினை கொடுத்து இவரை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தனர். ராகு நல்ல இடத்தில் அமர வேண்டும் என்பது பொருள் அல்ல. ராகு அமர்ந்த இடத்திற்கு கேந்திர கோணங்களில் குரு சனி சூரியன் அமர வேண்டும். மற்ற யோகர்களும் ராகுவிற்கு கேந்திர கோணங்களில் அமர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பாகும். எனவேதான் ராகு என்னும் மாய கிரகமானது காண கிடைக்காத பொக்கிஷம் என்கிறோம். மற்றும் ஒரு உதாரண ஜாதகத்தினை பார்ப்போம். இவர் பிரபலமான மனிதர் அல்ல, இவர் சாதாரண மனிதர். ஆனால் புரோக்கிங் வட்டி தொழில் செய்கிறார். பணத்திற்கு பஞ்சமில்லை, பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கிறது. ராகு கடகராகு என்றால் பிறந்தவர்கள் ராஜாத்தான். வாருங்கள் நேர்களே, இப்பொழுது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் பணத்தினை எப்படி அதிகமாக ஈட்டுகிறார் என்பதை மற்றும் ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கலாம். இவர் பிறந்தது துலாம் லக்னம், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், தனுசுவில் புதன், மகரத்தில் கேது, மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சனி, கடகத்தில் ராகு, சிம்மத்தில் குரு. இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் எதுவும் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எதுவும் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய யோகங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், இவருக்கு கடகராகு கடல் போல பணத்தினை அள்ளி தந்தது. அது எப்படி? கடகத்தில் ராகு அமர்ந்திருந்தால் கவலை இல்லாத மனிதர்களாக இருப்பார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இவர்களுக்கு பணம் எந்த விதத்திலாவது வந்து கொண்டே இருக்கும். இவர் பிறந்த துலாம் லக்னத்திற்கு 10 ராகு, அதுவும் கடகராகுவாக வந்ததால் தொழில் சிறப்பு ஏற்பட்டது. இவருடைய ஜாதகத்திலும் ராகு கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகுவிற்கு கோணத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது ராகுவின் பலத்தினை அதிகரிக்கிறது. ராகுவிற்கு கேந்திர கோணத்தில் சனி குரு அமர்ந்திருக்கவில்லை. ராகுவிற்கு 2 குருவும் 12 சனியும் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம், அதாவது முதல் ஜாதகத்தில் பார்த்தது போல் இவருக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் கடகராகு இவர் ஏமாற்றவில்லை. லட்சக்கணக்கில் பணத்தினை கிடைக்கச் செய்தது.
தொழிலும் சிறப்பானது, பண வருவாயும் மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு காரணம் கடகராகவும் சூரியனும் ஆகும். ராகுவிற்கு 2ல் குரு பண வருவாயினை கொடுக்கிறார். ராகுவிற்கு 12ல் சனி மறைமுக வருவாய் இவருக்கு கிடைப்பதை தடுக்கிறார். ஆனாலும் முன்னால் பார்த்தது போல் ராகுவிற்கு சனி குரு சூரியன் ஆகியோர் சரியான கோணத்தில் அமர்ந்ததால் யோகத்தினை மிக அதிகமாக பார்க்க நேர்ந்தது. அதாவது முதல் ஜாதகத்தில். 2ஆம் ஜாதகத்தில் கடகராகு, ஆனால் சனி குரு ஒத்துழைக்காத நிலையிலும் பெருமளவு பணத்தின் ஈட்டி செல்வ செழிப்பாகவே இருந்திருக்கிறார். ஆனால் முதலாமர் போல் மிக சிறப்பல்ல. எனவேதான் ராகுவின் அமைவிடம் கடகம் என்றால் கடல் போல பணம் என்கிறோம். மீண்டும் பிரிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.